தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு திருப்பங்களும் ஆச்சரியமூட்டும் சம்பவங்களும் சமீப காலத்தில் நடந்து வருகிறது. சமீபத்தில் தமிழர் வெற்றி கழகத்திற்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியபோது, மாற்று கட்சியினரைச் சேர்ந்தவரின் நிகழ்ச்சிக்கு சென்றதால் கட்சியை விட்டு நீக்கினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருந்தார். மற்றவர்கள் இந்த குற்றச்சாட்டினை வைத்திருந்தால் நிச்சயமாக அது நியாயமானது. அவர்களுக்கு விவரம் தெரியாது. புரட்சி தலைவருடன் ஒன்றாக பயணித்தவராக சொல்லிக் கொள்பவர் செங்கோட்டையன். புரட்சி தலைவிக்கு பாதை போட்டு கொடுத்தவர், வழிநடத்தி காட்டியவர் என்று சொல்லிக் கொள்வோர் செங்கோட்டையன். அத்தகைய செங்கோட்டையன் இன்றைய தினம் ஒரு தகவலை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலும் இருக்கிறது. விவரம் தெரிந்த அதிமுகவினர் ஒவ்வொருவருக்குமே இந்த விவரம் தெரியும். அது என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். இன்றைய தினம் கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு நபர் ஒரு மாற்று கட்சி நபரின் குடும்ப விழாவிற்காகட்டும் அல்லது தனிப்பட்ட வழியில் அவரை சென்று சந்திக்க வேண்டிய நிலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தால் அந்த தொண்டர் அடுத்த நிமிடமே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பார். இதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் செய்த அரசியல். தன்னுடைய அரசியலுக்கு விசுவாசமாக இல்லாத எந்த ஒரு நபரும் கட்சிக்குள் இருக்க வேண்டியதில்லை என்பது அம்மாவின் முடிவு. ஆனால் இன்றைய நிலை மாறி இருக்கிறது. என்ன மாறி இருக்கிறது? புரட்சி தலைவி மரணத்திற்கு பிறகு அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்று சொல்வதை விட ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அதிமுகவை வைத்து அதிகபட்சமாக சம்பாதித்து கொண்டவர்கள், இன்றைக்கு அவர்களுக்கு அடையாளம் இல்லை என்பது மறுபக்கம். அந்த அடையாளமற்றவர்கள் தங்களை அதிமுக என்று சொல்லிக்கொண்டு எதிர்கட்சியினரை சென்று சாதாரணமாக சந்தித்து விட்டு வருவதும், அவர்களுடன் குழாவி வருவதும், இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன தகவல் தான். முதல்வர் அவர்கள் நடைபயணம் போகின்றார். அந்த நேரத்தில் அவரை சந்தித்து பேசுகின்றார். முதல்வர் அவருடைய வீட்டிற்கு தன்னுடைய மகனுடன் சென்று சந்தித்து பேசிவிட்டு வருகிறார். ஒரு அடிப்படை அதிமுக தொண்டனுக்கு கூட இந்த விவரம் தெரிந்திருக்கும். இது போன்ற ஒரு நிலையினை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் செய்திருந்தால் அடுத்த நிமிடம் கட்சியை விட்டு அவர் கட்டம் கட்டியிருப்பார்கள். இன்றைய தினம் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அல்லது அதிமுக தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தொண்டர்களுக்கு எந்த ஒரு நலனையும் செய்யாதவர்கள், இத்தகையவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எதிர் முகாமுக்கு செல்வது, அங்கே குழைவது, அங்கே ஆலோசனைகள் கேட்பது, அவர்கள் சொல்கின்றபடி நடந்து கொள்வது. இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு சின்ன தகவல். மிகப்பெரிய அதிமுக விசுவாசி என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். விசுவாசியாக இருந்ததாக சொல்லிக் கொள்கிறார். கடந்த 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த போதே அவர் எப்படி இருந்தார், எப்படி நடந்து கொண்டார், குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளரிடம், முதல்வரிடம், அன்றைய முதல்வரிடம் எந்த இணக்கத்தை அவர் காட்டி வந்தார் என்பது கட்சியினர் அனைவருக்குமே தெரியும். ஒரு இணக்கத்தை காட்டாதவர் என்பது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் தனித்து நின்று செயல்பட்டவர். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னா, திடீர்னு டெல்லிக்கு போவார், அங்கே பார்த்து பேசிட்டு வருவார், அங்கே ஆலோசனைகள் கேட்டுக்கொண்டு வருவார். அந்த ஆலோசனைகள் தான் இன்றைய தினம் அவரை தாவேக்காவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறதோ என்ற சந்தேகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒரு பிரமுகராக இருக்கின்ற ஒருவர் வேறொரு கட்சிக்கு சென்று ஆலோசனைகள் கேட்பது, அவர்களோடு கலந்து பழகுவது, நெருக்கமாக இருப்பது என்பது அந்த கட்சிக்கு அவர் செய்கின்ற துரோகமாகும். அத்தகைய துரோகிகளை எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய கட்சியில் நிச்சயமாக வைத்திருக்க மாட்டார்கள், வைத்திருக்க கூடாது என்பதால் விதி.
எப்பொழுதுமே எதிரியை வென்று விடலாம், துரோகியை மட்டும் வென்று விட முடியாது. துரோகியை அருகில் வைத்துக் கொள்வதை விட துரோகியை முதல் தூக்கி வெளியே போடணும். இன்றைய தினம் பார்த்தா ஒரு சிலர் துரோகிகளாகவே இருந்திருக்கிறார்கள். அதிமுகவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்திருக்கிறார்கள். வெளியில் சென்றவர்களுடைய நிலையினை பார்க்கின்ற போது இன்றைக்கு அவர்கள் செல்லா காசுகளாக மாறி வருகின்றார்கள் என்பது வேறு. ஓபிஎஸ் அவர்கள் சில பேரை அழைத்து சென்றார், சில பேரை. ஆனால் அவர்களை கூட அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், மருது அழகராஜ் ஆகட்டும், அற்புதமான நபர்கள். அவர்களை அதிமுகவை விட்டு வைத்திருக்கலாம். அவர் ஓபிஎஸ் உடைய பேச்சை கேட்டு எடப்பாடியாருக்கு எதிராக தங்களுடைய வாதங்களை அழுத்தமாக வைத்த காரணத்தினால் அதிமுகவிற்கு அவர் துரோகியானதாக சித்தரிக்கப்பட்டார்கள். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஓபிஎஸ் உடைய வழிகாட்டுதலால் அதிமுக விட்டு வெளியே செல்ல நேர்ந்தது. அதன் பிறகு அவர்களை ஓபிஎஸ் அரவணைக்கவில்லை. வேறு வழியின்றி திமுகவில் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் கூட போய் சேரலாம். ஆனால் ஒரு நல்ல தகவல் என்னன்னா, இந்த நேரத்தில் இப்படி வெளியேறி கொண்டிருக்கின்றவர்கள் ஒருவராகட்டும், இருவராகட்டும், மூவராகட்டும், கடந்த காலத்தில் எல்லா விதமான பதவி சுகத்தையும் அனுபவித்தவர்கள், எல்லா விதமான சலுகைகளையும் பெற்றவர்கள், இன்றைய தினம் செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய கடந்த கால வரலாற்றினை இந்த நேரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அன்றைய வசதி வாய்ப்புகளுக்கும் இன்றைய வசதி வாய்ப்புகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லாமே அதிமுக என்ற ஒரு நிலையினால் வந்த உயர்வு. அத்தகையவர்கள் இன்றைய தினம் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது விலகி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிமுகவிற்கு பாதிப்பா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நம்முடைய பார்வை. அதற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு சின்ன தகவல் தான். அடிப்படை காரணம் என்ன? அழுத்தமாக சொல்லுவோம். அடிப்படை காரணம் என்ன? ஒரு தலைவராக இருப்பவர் ஒரு கட்சியை விட்டு வெளியே போகிறார் என்றால் அவருக்கு பின்னால் 1000 தொண்டர்கள் வெளியில் போயிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வருகிறார். 1000 லட்சமான தொண்டர்கள் அவருடைய பின்னால். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வைகோ வெளியே வருகிறார். வைகோக்கு பின்னால் திரண்ட கூட்டம் சரித்திரத்தில் எழுதப்பட்டது. அப்போ அத்தகைய செல்வாக்கு என்பது இன்றைய தினம் அதிமுகவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற ஒருவருக்காவது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைய தினம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கட்டும், கோவையில் ஆகட்டும், எங்கே வேண்டும் என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் பேசலாம். அவர் சார்ந்திருக்கின்ற இடத்திற்கு ஏற்பாடு பேசியாக வேண்டிய நிலை அவருக்கு இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்த பிறகு அங்கே அவர்கள் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கைத்தட்டியவர்கள், ஆரவாரம் செய்தவர்கள் அனைவருமே பார்த்தால் தாவேகாவுடைய தொண்டர்கள். அப்போ பெரிய அசைவு கிடையாது. நிச்சயமாக அதிமுகவில் இழப்பு என்பது செங்கோட்டையினால் ஏற்படவில்லை. இழப்பு என்பது ஓபிஎஸ் அவர்களால் ஏற்படவில்லை. மனோஜ் பாண்டியனால் ஏற்படவில்லை. மருது அழகராஜால் ஏற்படவில்லை. இதே நிலை நீடித்தால் அதிமுக என்பது எடப்பாடி என்கின்ற ஒரு தலைமை இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் அதிமுகவை சுழியத்திற்கு ஆளாக்கியிருப்பார்கள். இவர்கள் சேர்ந்து சதியோ, சேர்ந்து திட்டம் தீட்டி செய்த சதியோ என்னன்னு தெரியல. அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அது முடியாமல் போன காரணத்தினால் இன்றைய தினம் அப்படி முயற்சி செய்தவர்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் அதிமுகவில் தான் இருக்கின்றனர். எடப்பாடியை விட்டு நகர்வதற்கு அவள் தயாராக இல்லை. அதிமுக என்பது எடப்பாடி என்ற ஒரு நபர் இல்லை என்றால், ஒரு தலைவர் இல்லை என்றால் இந்த நேரம் காணாமல் போயிருக்கும் என்பதுதான் இந்த துரோகிகள் செய்து வரும் சதியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. இப்படித்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நினைக்கிறான். அப்போ கடந்த காலம் என்பது நமக்கு மிகப்பெரிய பாடம். புரட்சி தலைவி அவர்களுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு சின்ன தொண்டன் கூட எதிர்கட்சியோடு கூடி குழாவ முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது, அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு கூட போக முடியாது. அப்படி போனால் தெரிஞ்சாவே அடிச்சுட்டு கட்டம் கட்டுருவாங்க.
ஆனால் இன்றைக்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? புரட்சி தலைவருடைய அரசியலை மிகச் சரியாக இந்த நிமிடம் வரை எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் வெளியேறி கொண்டிருப்பவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் கட்சிக்கு துரோகம். அந்த துரோகத்திற்கு கிடைத்திருக்கின்ற பரிசு அவர்கள் ஜீரோவாகி வருகிறார்கள். அதனால் அதிமுகவிற்கு சாதகமே ஒழிய எந்த விதமான பாதகமும் உண்டாகப் போவதில்லை. காலம் இதை விரைவில் நிரூபிக்கும்.